பிரஜ்வல் ரேவண்ணா பெண்களிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட வீடியோக்களை வெளியிட்டது தான் என அவரது கார் ஓட்டுநர் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். நாடு முழுவதையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோ மற்றும் பாலியல் வன்முறை விவகாரத்தில் அவரது வீடியோக்களை வெளியிட்டது யார் என்ற விவரம் தற்போது வெளியாகியுள்ளது. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் மதச்சார்பற்ற ஜனதா தள கட்சியின் தலைவர் HT ரேவண்ணாவின் மகனுமான பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் புகாரில் சிக்கி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். சுமார் 3000க்கும் அதிகமான பெண்களிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதாக அவர் மீது புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து விசாரிக்க தனிப்படையும் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் வெளிநாடு தப்பிச் சென்றுள்ளார். இந்த நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணாவின் முன்னாள் கார் ஓட்டுநரான கார்த்திக் ரேவண்ணாவின் பாலியல் வன்முறை வீடியோக்களை வெளியிட்டது தான் என்று கூறி வீடியோ பதிவு ஒன்றை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் தான் தேவகவுடாவின் குடும்பத்துக்கு கார் ஓட்டுநராக பணியாற்றியதாகவும் அவர்கள் தன்னுடைய நிலத்தை அபகரித்துக் கொண்டு தன்னையும் தனது மனைவியையும் அடித்து துன்புறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக பாஜகவின் தேவராஜ கவுடாவை சந்தித்த போது அவர் தனக்கு நியாயம் பெற்றுத் தருவதாக கூறியதுடன் ஊடகங்களிடம் அறிக்கை அளிக்க கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். அப்போது பிரஜ்வலின் பாலியல் வன்முறை வீடியோக்கள் அடங்கிய பென்ட்ரைவை தேவராஜ கவுடாவிடம் வழங்கியதாகவும் அவர் அதை எவ்வாறு பயன்படுத்தினார் என்று தனக்கு தெரியாது என்றும் கூறியுள்ள அவர் தான் அந்த பென்ட்ரைவை காங்கிரஸ் கட்சியினரிடம் கொடுத்ததாக கூறுவது முற்றிலும் பொய் என மறுத்துள்ளார். சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக கார் ஓட்டுநர் கார்த்திக் கூறியிருப்பதால் இந்த ஆபாச வீடியோக்களின் பின்னணி மேலும் விரியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.